இன்னைக்குப்பா அம்மா உங்களுக்கு முடி நல்லா கருகருன்னு அடர்த்தியாக வளர்வதற்கும் உடம்பில் உள்ள தேவையில்லா கொழுப்பை கரைத்து உடல் எடையை குறைப்பதற்கும் கண் பார்வை நல்லா சீராக இருப்பதற்கும் கருவேப்பிலை பொடி செஞ்சு காட்டுறேன்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். சிலர்ப்பா அம்மா கேட்டிருக்கீங்க, எங்களால செய்ய முடியல, நாங்கள் ஆஃபீஸ் போகிறோம், அதனால நீங்கள் சேல் பண்ணுறீங்க. அம்மா நான் சேல் பண்ணுறேன், வாட்ஸ்அப் நம்பர் தரேன், மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ அம்மா கரகப்பிள்ளை வாங்கியிருக்கேன். நல்லா கழுவியாச்சு. இது நல்லா தண்ணியும் நிறுத்தாச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கணும், தண்ணி ஒரு பிட்டு இருக்கக்கூடாது. இப்போ இந்த கரகப்பிள்ளையை நம்ம உருவி போட்டுக்குருவோம். இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம உருவி போட்டுக்குருவோம். இப்போ கொஞ்சம் புதினா எடுத்துருக்கோம். இதனாலப்பா அதிகமான மருத்துவ குணம் இருக்குது. நம்ம புதினாவை நம்ம அடிக்கடி சாப்பிட்டு வந்தோம்னா வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும், வெயிட்டையும் நல்லா குறைக்கக்கூடியது இந்த புதினா. இந்த புதினா நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணுக்கெல்லாம் இது சிறந்தது புதினா. கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இந்த கருப்பு உளுந்துலையும் அதிகமான மருத்துவ குணம் இருக்குது. இது மூட்டுகளுக்கும் எலும்புகளுக்கும் நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது. கருப்பு உளுந்தை நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம உடம்புக்கும் நல்லது, நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்போம். இப்போ கருப்பு உளுந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன். இரும்பு கடாய் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுக்கு நம்ம சீக்கிரமாக இரும்பு கடாய் நல்லா ஹீட் ஆயிரும். சீக்கிரமாகவும் நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒரு 250 கிராம் கருப்பு உளுந்து போட்டுக்குருவோம். உளுந்தை போட்டாச்சு. இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு உளுந்தோடைய பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா வறுத்துக்குருவோம். இப்போ நம்ம உளுந்தை வறுத்தாச்சு. உளுந்தோடைய கலரும் நல்லா மாறிடுச்சு. நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது, ஒரு மணம் வருது. இப்போ இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். கருவேப்பிலைப்பா உருவியாச்சு ஃபுல்லாக. நம்ம இதிலேருந்து நம்ம ஒரு பிடி நல்லா கை நிறைய எடுத்து போட்டுக்குருவோம். இப்போ இந்த கருவேப்பிலையை அதே கடாயில் இரும்பு சட்டியில் போட்டுக்குருவோம். இது இப்போ உங்களுக்கு பச்சையாக இருக்குது. இதை கொஞ்சம் நம்ம இரும்பு கடாயிலுடைய சூட்டில் நம்ம வறுத்தோம்னா கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு வந்துடும். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு கடாயோடைய சூட்டில் வறுத்துக்கிடுவோம். இப்போ இந்த கருவேப்பிலையோட இந்த புதினா இலையும் நம்ம இதில் போட்டுருவோம். ரெண்டையும் சேர்த்து வறுத்துக்கிடுவோம். அடுப்பு சிம்மில் வச்சு கருவேப்பிலையை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த இருக்குல்ல இப்படி முருகலாக இருக்கணும். சவுண்டு கேட்குதானுங்களா? இந்த மாதிரி இருக்கும். இப்போ கருவேப்பிலை எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். கொத்தமல்லி விதை இது தனியான்னு சொல்லுவாங்க. இதுவும் நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நம்மளுக்கு இம்யூனிட்டி பவரும் அதிகரிக்கும். இப்போ அதே கடாயில் இப்போ மல்லி விதையை ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குருவோம். இதை லைட்டாக கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு கடாயோடைய சூட்டில் லைட்டாக வறுத்துக்குவோம். இது சீரகம் எடுத்திருக்கோம். இந்த சீரகமும் நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று சீரகம்னாக்கா உடம்பு நம்மளுக்கு சீராக வச்சுக்கிறோம். அதுக்கு தான் சீரகம். அதனால் இதையும் நம்ம அடிக்கடி சீரகத்தை நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மூலியமாக நம்மளுக்கு நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும். இப்போ லைட்டாக நம்ம மல்லியை வறுத்துருக்கோம். லைட்டாக ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்குவோம். இப்போ மிளகு எடுத்திருக்கேன். மிளகும் நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. நல்ல ஜீரண சக்தியை அதிகரிக்கக்கூடியது, இம்யூனிட்டி பவரும் அதிகரிக்கும். மல்லி விதை சீரகம் போட்டிருக்கோம். அதே கடாயில் காரத்துக்கு 2 ஸ்பூனு மிளகு போட்டுக்குருவோம். இதை அப்படியே நம்ம கடாயுடைய சூட்டில் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வச்சு எடுத்துடணும். மூணையுமே நல்லா கொஞ்சம் நம்ம வதக்கியாச்சு. நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது. இப்போ இதை பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். அம்மா பொட்டுக்கல்லை எடுத்திருக்கேன். இது நம்மளுக்கு பொட்டுக்கல்லைனாக்கா உங்களுக்கு அப்படியே சுண்டல் அப்படியே வறுத்து ப்ரௌன் சுண்டல் இருக்கேன். ப்ரௌன் சுண்டலை வறுத்து நம்மளுக்கு இப்படி தருவாங்க. இது எல்லா கடையிலுமே கிடைக்கிது. இப்போ 125 கிராம் நான் எடுத்திருக்கேன் இந்த பொட்டுக்கடலையை. இதில் அதிகமான புரோட்டீன் இருக்குது, நல்ல ஃபைபரும் இருக்குது. அதே கடாயில் நம்ம பொட்டுக்கடையில் போட்டுக்குருவோம். இப்போ 125 கிராம் பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். இதையும் லைட்டாக நம்ம வறுத்துக்குருவோம். இப்போ நம்ம பொட்டுக்கலையை நம்ம கடாயோடைய சூட்டில் வறுத்தாச்சு. இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இப்போ
பூண்டு எடுத்திருக்கேன். இந்த பூண்டுலேயும் அதிகமான நம்மளுக்கு மருத்துவ குணம் இருக்குது. இதை டெய்லி நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு நல்லா பிபி நல்லா கண்ட்ரோல் ஆகும், ப்ரெஷர் நல்லா கண்ட்ரோல் ஆகும், ஜீரண சக்தி அதிகரிக்கும். சுகர் பேஷண்ட்டுகளுக்கும் வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கும் இந்த பூண்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த பூண்டை வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போதப்பா நம்மளுக்கு வந்து கேஸ் ப்ராப்ளம் இருக்காது. நல்லா உங்களுக்கு வயிறும் நல்லா கிளியர் ஆகும். இந்த பூண்டை வந்து இடிகளில் போட்டுக்குருவோம். இப்போ 50 கிராம் பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம். இதை நல்லா இடிகளை வச்சு நச்சு நச்சு நல்லா அடித்து நல்லா எடுத்துக்கிடுவோம். இப்போ பூண்டை வந்து நல்லா நச்சாச்சு. இப்போ அதே கடாயில் நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இதை வந்து இதில் போட்டுக்கிடுவோம். இதை வந்து நல்லா வதக்கிக்கணும். இதை வந்து நல்லா பூண்டு உடைய தனிப்பசை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கிடணும். அடுப்பு வந்து நல்லா ஸ்டிம்மில் வச்சிடணும். ஸ்டிம்மில் வச்சா தான் நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வரும். அப்போ நம்ம எடுக்கணும். இப்போ இந்த பூண்டை வந்து நல்லா முருகலாக நல்லா வறுத்தாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நம்ம வந்து ஒரு 3 மாதம் 2 மாதம்னாலும் வச்சு சாப்பிட கரெக்டாக இருக்கும். இதை வந்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். வறுத்து வச்சிருந்த உளுந்து வந்து நல்லா ஆறிடுச்சு. இது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடுவோம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த கருப்பு உளுந்தை இதில் போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த தனியா விதை, சீரகம், மிளகு இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடுவோம். இப்போ இதை மூடி போட்டுருவோம். இப்போ அம்மா வந்து அகாராவுடைய மிக்ஸி வாங்கியிருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரை வச்சுக்கிடுவோம். இப்போ மிக்ஸி ஜார் வச்சோன்னையும் ஆன் ஆயிடுச்சு. இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குப்பா. நீங்கள் என்ன அரைக்க போகிறீங்களோ அதற்கான பட்டனை கிளிக் பண்ணி அரைச்சிக்கலாம். இந்த அகாரா மிக்ஸி உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ ஆன் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம ஸ்பீடை வந்து தொட்டுக்கிறணும். திருப்பி ஆன் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்பீடு வேணும்னா ஸ்பீடு வைக்கணும். ஆஃப் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் நெருப்பாக அரைச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம உளுந்தை வந்து நம்ம குறன்னு அரைச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம வச்சுருந்த கருவேப்பிலையை இதில் போட்டுருவோம். நல்லா நுணுக்கி விட்டு போட்டுருவோம். கருவேப்பிலையை போட்டாச்சு. இப்போ நம்ம பொட்டுக்கடலையை இதில் போட்டுக்குருவோம். இது வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த பூண்டு, இதை இதில் போட்டுக்குருவோம். இப்போ இது வந்துப்பா அம்ச்சூர் பவுடரு, இது மாங்காவுடைய பவுடரு. இதுவும் போட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மாங்காய் பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குருவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம பிங்க் சால்ட்டு போட்டுக்குருவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குருவோம். இப்போ இதை வந்து மூடி போட்டுக்குருவோம். மிக்சியில் வச்சுக்குருவோம். நம்ம வச்ச நிமிஷத்தில் இது வந்து ஆன் ஆகிடும். இப்போ ஆன் பண்ணி விடுவோம். இப்போ ஸ்பீடில் வச்சு திருப்பி ஆன் பண்ணணும். இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறோம். நல்லா ஒரு மணம் திறந்த உடனேயும் வெள்ளைப்பூடு கருவேப்பிலையுடைய நல்லா ஒரு மணம். நல்லா கரெக்டாக நம்ம அடிச்சிருச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப நைஸாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இருந்து நம்ம வந்து இந்த கருவேப்பிலை பொடியை இதில் போட்டுக்குவோம். பாத்திரத்தில் மாற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை வெயிட் லாஸ் பொடி நல்லா அரைச்சாச்சு. நல்ல ஒரு நறுமணம்பா, நல்ல ஒரு வாசம். இதை எடுத்து நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவோம். இதை வந்து மூடி போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து ஒரு பவுல் எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த கருவேப்பிலை பொடியை நம்ம எடுத்துக்கிடுவோம். 1 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். ஒரு ஆளுக்கு 1 ஸ்பூன் போதும். இப்போ 1 ஸ்பூனு கருவேப்பிலை பொடி போட்டிருக்கேன். இப்போ நம்ம நார்மலாக நம்ம தோசை மாவு வீட்டில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கிடுவோம். ஒரு அரை கேரட்டு இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். இப்போ கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கிடுவோம். மல்லி இலை கொஞ்சம் நறுக்கி போட்டுக்கிடுவோம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம்.
இப்போ கெட்டியாக இருக்குது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கிறோம். இப்போ நம்ம வந்து கரைச்சாச்சு. நம்ம வந்து இப்போ கேரட்டு பீன்ஸு நம்மளுக்கு என்ன காய் இருக்கோ அந்த காயை போட்டு கூட நம்ம இந்த மாதிரி தோசை சுட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லை நம்ம வெறும் அந்த கருவேப்பிலை பொடியை போட்டு தோசை மாவை ஊற்றி அப்படியும் சாப்பிட்டுக்கலாம். தோசைக்கல்லை வச்சுருக்கோம். இப்போ லைட்டாக நம்ம டிஷ்யூ வச்சு லைட்டாக துடைச்சிக்குவோம். இப்போ தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம கலக்கி வச்சுருந்த கருவேப்பிலை பொடியோடைய தோசையை இதில் போட்டுக்குவோம். எவ்வளோ மெல்லிசாக பரப்ப முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக பரப்பிக்கிறோம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம், செக்கெண்ணெய். மேலே ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. இதை வந்து பிரட்டி போட்டுக்குவோம். பிரட்டி போட்ட பக்கமும் வேகட்டும். இப்போ நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை வெயிட் லாஸ் பொடி ரெடி பண்ணியாச்சு. நல்லா உங்களுக்கு தோசையும் இந்த மாதிரி சுட்டு காமிச்சாச்சு. இந்த மாதிரி சுட்டுக்கலாம், காய் போட்டு நம்ம இந்த மாதிரியும் சுட்டுக்கலாம். இல்லை நம்ம வெறும் மாவில் நம்ம கருவேப்பிலை பொடியை நம்ம அதை போட்டு சுட்டு சாப்பிட்டுக்கலாம். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் இவங்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம தோசை மாவில் இந்த மாதிரி இதில் கருவேப்பிலை பொடியை போட்டு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். சின்ன பிள்ளை வளரும் பிள்ளைகளுக்கு நம்ம வந்து சுடு சாதம் இருக்கும். சுடு சாதத்தில் இந்த கருவேப்பிலை பொடியை போட்டு கொஞ்சம் நெய்யோ இல்லாட்ட நல்லெண்ணெய் ஊற்றி அந்த மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் தேங்காய் சட்னியோ, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, எந்த சாம்பார் எது இருக்கோ அதை தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த கருவேப்பிலை பொடியை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம கருவேப்பிலை பொடியை அன்றாட டெய்லி 1 ஸ்பூன் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு முடி நல்லா கருகருன்னு வளரும். முடி உதிர்வதும் தவிர்க்கப்படும். கண்ணுக்கும் ரொம்ப நல்லது, கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. இந்த கருவேப்பிலை பொடியை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நம்மள உள்ள வயிற்றுல உள்ள கெட்ட கொழுப்பு, கெட்ட நீர் இதை பூராத்தையும் கரைக்கக்கூடியது. நம்மளுக்கு மலச்சிக்கல் இருக்காது, வயிறும் நல்லா கிளியர் ஆயிரும். இந்த கருவேப்பிலை பொடியப்பா நம்ம தோசை மாவுலையும் போட்டுக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு பண்ணியோம் இல்லையா, அப்போ இது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை பொடியப்பா டெய்லி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். டெய்லி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப்பும், நல்லா வெயிட்டும் குறையும், நல்லா முடியும் நல்லா அடர்த்தியாக வளரும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.